இப்போ எல்லாரும் பேசுறத வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய ப்ராஸ்பெக்டிவ், இது லார்ஜர் ப்ராஸ்பெக்டிவ். நம்ம ஏதோ குறுகி பேசுறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு வருது. ஏன்னா இப்போ ஒன்னொன்னுக்கு நிச்சயமா ஒரு மணி நேரத்திலே பேச முடியாது, பல்வேறு விதமான கோணங்கள் எல்லா விஷயங்களும் சேர்ந்து மொத்த பொறுப்பு அரசாங்கத்திடம் இருக்குன்ற நான். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ ஐயா சொன்னாரு கும்பகோணத்துல வந்து எனக்கு அறுக்கிறதுக்கு ஆள் இதை நான் நீங்க சொல்ற பாயிண்ட்ல இருந்து ரெண்டு அரசுகளுமா யோசிக்கணுமா? மாநில அரசாங்கங்களுக்கு இருக்க உரிமை ஒரு சின்ன லிமிட்டடா இருக்கலாம், மத்திய அரசாங்கமே அப்படி ஒரு இடம் வர முடியுமா? அது நடைமுறை சாத்தியமா இருக்கலாம். ஆனா மொழிவாரி மாநிலம் பிரித்த பிறகு அந்த மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுத்துரு. இப்ப சொன்னார் இல்லையா, எனக்கு வந்து அறுக்கிறதுக்கு ஆள் வர மாட்டாங்க, வட மாநிலத்திலிருந்து ஆளை கூட்டு வரேன். ஏன் கூட்டு வரீங்க? ஏன் வரமாட்டான்? அது வந்து லோக்கல் இஷ்யூ. உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் ஒரு வேலை திட்டம் இருக்கும். அந்த பஞ்சாயத்துல இருக்கிறவங்க வேலை செய்வாங்க, 200 ரூபாய் கூலி வருது. அந்த கூலியை விட இந்த கூலி கம்மியா இருக்கிறதுன்றதுனால வராம போவாங்க. இது எல்லாத்துக்குமே பிரைவேட்ல இருக்கிறது, வர ஒரு விஷயத்துக்கு வரேன். பிரைவேட்ல தான் சொல்றேன். கூலியும் தான் அங்க ஃபேக்டரா வரக்கூடியது லேபர். அவனுடைய ஊதியம் தான் அவனுக்கு வந்து அங்க ஒரு அடிப்படையா இருக்குமே தவிர வட மாநிலத்துல இருந்து வரவனுக்கும் தமிழ்நாட்டுல இருந்து வரவனுக்கும் ஒரே ஊதியம் நீங்க ஒரு கம்பெனிலயோ எதுலயோ உறுதி செய்வதற்காக லேபர் ஃபேக்டர் இருக்கு, லேபர் மினிஸ்ட்ரி இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 100%. நான் கேட்கிறேன், இப்ப நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை கேட்டீங்க, நம்ம மகாராஷ்டிரால வந்து இந்த சட்டம் நிறைவேற்றினாங்களே, அங்க தாராவில இருக்கிறது தமிழர்கள் தானே, ஏன் போனாங்க இங்க இருந்து தாராவிக்கு? இங்க வேலை வாய்ப்பு இல்ல. தமிழர்கள் மட்டும் இல்ல, பிகாரிஸ் அவ்வளவு ஏன் போறாங்க? ஏன் போறாங்க? ஏன்னா அந்த பகுதியில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, வாழ்வாதாரம் இல்லன்றதுக்காக மைக்ரேஷன் ஆகுறாங்க. அதை தடுக்க வேண்டியதான ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அப்ப அந்த அரசாங்கத்தினுடைய கடமை ஒரு இப்ப வரும்போது சொன்னீங்க போய் கூட்டிட்டு வராங்க கம்பெனி, ஆமா அழிச்சிட்டு தான் வரும், அதுவும் தான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை. அழிச்சிட்டு வரதும் அரசாங்கத்தினுடைய வேலை. அதுல இந்த மாநிலத்தை இன்னைக்கு திருப்பூர்ல 3 லட்சம் பணி இருக்கு, ஆள் இல்லைன்றாங்க. இப்ப இந்த இடத்துல வேலை வாய்ப்பு இருக்கு, ஆனா ஆள் இல்லைன்னு பார்க்க வேண்டியிருக்கா அல்ல எப்படி சொல்றீங்க? ஏன்னா திருப்பூர் மாநில இடத்துல நான் நேரடியா பார்த்திருக்கேன், நிறுவனங்கள் தங்க வைப்பதற்கு உணவுக்கு நல்ல சிறப்பான ஏற்பாடு இப்ப பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படியாவது இவங்களை உட்கார வச்சா போறங்கிற இடத்துக்குலாம் வந்திருக்காங்க. அதுதான் ஆரம்பத்திலே உங்களுக்கு பிசினஸ் இருக்கு, ஆள் இல்ல. ஒரு நிமிஷம் சார், 3 லட்சம் பணியிடங்கள் தேவைங்கிறது எங்க யார் சொன்னது? திருப்பூர் இந்த எஸ்டேட் இது எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் அதிகாரப்பூர்வமா கொடுத்திருக்கு சார். உங்களுக்கு டேட்டா நான் அனுப்புறேன் மணியரசன் சார். இன்னைக்கு டேட்டாக்கு வேணும் 3 லட்சம் பேர் அனுப்புங்க, வேலைக்கு எடுத்துப்பாங்க. அதுக்கு தான் பதில் சொல்றேன். இப்போ என்னன்னா 3 லட்சம் பேர் ஆள் இல்லாமலாம் இல்ல, ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் எத்தனையோ ஊர்கள்ல வேலை வாய்ப்பு இல்லாம இங்கே இருக்கிறாங்க. அங்க பிரதானமாக இருக்கக்கூடியது கூலி. அது என்ன கூலி, என்ன ஊதியம், அவனுடைய வாழ்வாதாரத்தை சேர்க்கின்ற அந்த ஊதியம் அங்க கிடைச்சதுன்னா 3 லட்சம் பேர் இல்ல 10 லட்சம் பேர் கூட வந்து வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறான். அப்ப பிரைவேட் நிறுவனம் போது லாப நோக்கத்தை மட்டுமே நீங்க அடித்தளமா வச்சு உங்களோட ஊழியத்தை குறைக்கும் போது, இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா வட மாநிலத்துல இருந்து இங்க வரான், அவனுடைய தினசரி செலவு இருக்காது. இப்ப இதே ஊர்ல வேலை செய்யறான், இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு பக்கத்துல ஊர்னா வீட்டுக்கு போகும்போது என்னோட குழந்தைகள் இருப்பாங்க, குடும்பம் இருப்பாங்க. ஒரு அடிப்படை அம்சத்தை தமிழ்மணி அவர்கள் குறிப்பிட்டார். என்னன்னா ஒரு நீங்க வந்து ஒரு ஓனரா இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வேலை இது சரியா நடக்கும்னா திடீர்னு லீவ் போடுறாங்க வெவ்வேறு விதமா, அதாவது அது வந்து நடைமுறை சார்ந்து அல்லது அந்த ஊழியருடைய ஒரு கமிட்மெண்ட் குறைவா இருக்குங்கிறார். இப்போ அதுதான் சொல்லிட்டேன். இப்போ நீங்க ஹிந்திக்காரங்க யார் வேணாலும் எடுங்க, எந்த ஓனர் வேணாலும் கேளுங்க, இவங்க மாடு மாதிரி வேலை செய்வான். ஆனா ஊருக்கு போயிட்டா திரும்பி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5 மாசம் ஆயிடும். அது உண்மை சார், 3 மாசம் ஆயிடும். அந்த 3 மாசம் நீங்க கால்குலேட் பண்ணி மாடு மாதிரி வேலை செய்யறான் போனா மாடு மாதிரி வேலையும் எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா மனிதனா தான் நம்ம எதிர்பார்க்கணும், அது உரிமை சார்ந்து இருக்க மாட்டான். அந்த ஒரு சூழ்நிலையே இருக்கும். பிரச்சனை இப்ப ஐயா சொல்லும்போது எம்ஏ பிஎட் படிச்சான் சார், மாடு மேய்க்கிறான் சார், எம்எட் படிச்ச மாடு மேய்க்கிறான். உண்மை வருத்தம் தான். அவனுக்கான ஆதாயத்தை எங்க நீங்க ஏற்படுங்க? ஏன் அவன் வெளி மாநிலத்துல போய் செய்யல? என் குடும்ப சூழ்நிலை இருக்கு, எனக்கு இந்த இடத்துல வேலை இல்ல, அதனால நான் சுய தொழில் செய்யறேன்றதுக்கு ஒரு வேலைக்கு போறேன். இதை செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அரசாங்கம் இந்த சட்டத்தையும் நிறைவேற்றணும். ஒரு ஏன்னா உதாரணத்துக்கு ஒரே விஷயம், கூப்பிட்டு வரும்போது எங்க வரி பணத்தை கொடுத்தா சலுகை கொடுக்குறீங்க? செஸ் ஜோன், ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன் வரும்போது சலுகைகள் கொடுப்பதெல்லாம் யார்கிட்ட இருந்து கொடுக்குறீங்க? எலக்ட்ரிசிட்டி சலுகைகள் கொடுக்குறீங்க, டாக்ஸேஷன்ல சலுகைகள் கொடுக்குறீங்க. அத்தனை எங்க இருந்து வருது? இந்த மாநிலத்துல இந்த அடித்தட்டு மக்கள் கற்ற, ஒரு சோப்பு வாங்கினாலும் கற்ற வரி, ஒரு சீப்பு வாங்கினாலும் கற்ற வரி தான் நம்ம கொடுக்குறோம். அப்ப இருக்கும்போது இவருடைய வாழ்வாதாரத்தை அவங்க இடத்துல உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு. அதை செய்யணும். இன்னைக்கு